அனைவருக்கும் வணக்கம். பசலைக்கீரையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பசலைக்கீரை இருக்குது. கொடி பசலை இருக்குது, ப்ளூ கலரில் ஒரு பசலைக்கீரை இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பசலைக்கீரை வந்து கரை பசலை. இது கருணை காட்டுங்களில் ஈரமான பழத்தில் தான் இருக்கும். கருணைங்களில் சேடை ஓட்டி நாற்று நட்ட உடனே களையோடு கூட சேர்ந்துருக்கும். இது ரொம்ப சத்தானது. உடனே வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டா போதும். இது வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்த சோகைக்காரங்க அவங்களுக்கெல்லாம் இதை வந்து ரொம்ப ரொம்ப கொடுக்கலாம். எதுவுமே இல்லை, நல்லது. இது அவ்வளோ மருந்து. ஆனால் ரொம்ப பேருக்கு இந்த கீரையை பற்றி தெரியறதில்லை. நானே போய் கீரை கடையில் கேட்டால் அது என்னம்மா பசலை அப்படின்னு கேட்குறேன். நாங்கள்லாம் கழனி காட்டிலேருந்து பறிச்சுன்னு வருவோம். ஆனால் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில இடத்துங்களில். இந்த கீரைக்கு அவ்வளோ மருத்துவம் இருக்குது. குழந்தைங்க வந்து 1 மாதம் குழந்தைங்க வந்து அக்னி மாதிரியாத்தான் வரும். இப்போ அதெல்லாம் இல்லை. அப்படியே தலையெல்லாம் மூஞ்செல்லாம் வந்து பொறியாக செவந்து போயிடும். அப்படியே மாரில் முதுகில் கையில் எல்லாம் அப்படியே செவந்துடும். அது அக்னி மாதிரியாத்தான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கொசவருக்கு வீட்டுக்கு தான் எடுத்துன்னு போவாங்க. சட்டி பானை செய்கிறவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கீரை நம்ம கண்ணிலே காமிக்க மாட்டாங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வெண்ணெயை போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருவாங்க. 3 நாளைக்கு வாமானுவாங்க. 3 நாளைக்கு கூட பட்டாட்டை கொட்டிடும் அந்த அக்னி மாதிரியாட்டம். அதுமாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம் இந்த தோல் வியாதிக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் போகவே தேவையில்லை. இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வெண்ணெயில் தடவி நல்லா உதடுலேருந்து இப்போ உதடு வந்து என் உதடு ரொம்ப கருத்துருக்காது. ஏன்னா நான் இதை பூசுவேன். இது சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப பூசுவோம். இதை நல்லா அரைச்சிட்டு முகத்தெல்லாம் பூசி கை இதெல்லாம் பூசிட்டு ஒரு ஒரு ஹவர் கூட ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க. பார்க்கலாம் சூப்பராக இது வந்து கோல்டு ஃபேஷியல் பண்ணால் எப்படி இருக்கும் முகம், அந்த மாதிரி தகன்னு இருக்கும். இது ரொம்ப இது பாட்டி வைத்தியம். இந்த பாட்டி சொல்கிற வைத்தியமும் இதை செஞ்சு பாருங்கள்.